ஃபைனலாக கேடிஎம் கம்பெனி அவங்களோட கேடிஎம் 390 என்டியூரோ ஆர் பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன, இந்த வண்டியில் அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்டியூரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் பைக் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன செக்மெண்ட்டில் வரும்னா இந்த ரோட் லீகல் இருக்கக்கூடிய ரொம்ப நேரம் ஆஃப் ரோடிங் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப நேரம் ஆஃப் ரோடிங் பண்ணலாம். இது வந்து ஒரு ரோட் லீகல் பைக்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் பைக் தான் என்டியூரோ பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்க இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கேடிஎம் 390 யூஸ் பண்ண சேம் இன்ஜின் தான் 400cc, அதாவது 399cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 45.3 பிஹெச்பி பவரையும் ஒரு 39 நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப் அண்ட் கிளச்சோட இது வந்து வந்துடும். ஸோ இந்த வண்டியில் அந்த ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டியை ஏற்றுற மாதிரி இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங் டிராவல் இருக்கக்கூடிய அப்சைட் டம்ப் ஹுக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 200 mm டிராவல் வந்துருக்கும். ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 205 mm வந்து டிராவல் இருக்கும். நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளாட்டான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 இன்ச்சுக்கான ஸ்போக்ஸ் வீல்ஸோட செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரேரில் வந்து 18 inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் பர்பஸ் டயர் வந்து கிடைக்கும். இந்த ஸ்போக்ஸ் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஸ்போக் வீலெல்லாம் வராது. பட் இது வந்து டியூப்லெஸ் டயராக தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டியூப் டயர் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இவங்களை வந்து பாராட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் வந்துடும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 860 mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்டான சீட் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 253 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஆஃப் ரோடிங் பைக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த என்டியூரோ பைக் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப நேரம் லாங் ட்ராவலாக வந்துட்டு ஆஃப் ரோடிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் தான் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடியில் தான். அடுத்து இந்த கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து குட்டியாக இருக்குது. பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ், ஆஃப் ரோடிங்லாம் ஏற்ற மாதிரி இந்த ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பை டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டடான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லிப் அண்ட் கிளச்லாம் அந்த வண்டியில் வந்துடும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 177 kg வந்து கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் 390 விட இதோட வெயிட் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிக்கெலாம் ஏற்ற மாதிரியான ஒரு பக்காவான மோட்டர் சைக்கிளாக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 3,37,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட அட்வென்ச்சர் 390யோட பிரைசிங் வந்து ஸ்லைட்லி கம்மி அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டும் கொஞ்சம் கம்மி. ஸோ இது ஆஃப் ரோடிங்க்கு ஒரு பக்காவான மோட்டர் சைக்கிளாக இருக்கும். ஸோ இந்த பிரைஸுக்கு உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காச்சும் இந்த கேடிஎம் பைக்ஸ் பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.